நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி வல்லமையான நமது லட்சியம், நம் ஆண்டவர், நம் வாழ்வின் உயிர், நம் ஜீவன், நம் திராட்சை கொடி, நம் வாழ்வின் உணவு, நம்முடைய வாழ்வினுடைய எல்லாம் ஆதாரமாக இருக்கிற இயேசு நம் மத்தியிலே வருகிறார். கரங்களை தட்டி இயேசுவை நம் மத்தியில் வரவழைப்போமா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் நல்ல உற்சாகமாய் வல்லமையான இயேசு நம் ஒவ்வொருவரையும் இந்த மதிய 3 மணி அளவிலே தேவன் தாமே கல்வாரி மலைக்கு கடந்து போன நேரம், கல்வாரி மலையிலே தொங்கிய நேரம், கல்வாரி மலையிலே ரத்தம் சிந்திய நேரம், கல்வாரி மலையிலே நமக்காக ஜீவனை சிந்திய நேரம். எல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி இயேசுவே சொல்லுமா? இயேசுவே 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 இயேசுவே. எல்லாரும் ஹalleluya ஹalleluya. நல்ல கைகளை தட்டி நல்ல சத்தமா உத்தமல ஒரு உற்சாகத்தை வரவழைத்து நமது வாழ்வின் லட்சியம், நமது வாழ்வின் உயிர், நம் வாழ்வின் முக்கியம், நம் வாழ்வின் சத்தியம், நம் வாழ்வின் ஒளி, நம் வாழ்வின் உணவு, நம் திராட்சை கொடி, நம் நல்ல ஆயன், நம் நோயில் இதோ இயேசு நம் முன்னால் இருக்கிறார். ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க தகப்பனே. அனைவரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதனை செய்வோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. வல்லமையான இயேசு ஆண்டவர் மத்தியிலே வர வைத்திருக்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, நாம் காலையில் இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். ஆண்டவரே, எல்லா நேரங்களிலும் அதை லட்சியமாக தேடி எல்லோருமே உம்மை கண்டுபிடித்தார்கள். என் வாழ்க்கையிலே பல அசட்டுத்தனத்தால் என் லட்சியமான இயேசுவை கைவிட்டிருக்கிறேன். இதோ மீண்டும் என் இயேசுவை என் லட்சியமாக, என் வாழ்வின் மையமாக, என் வாழ்வின் ஒளியாக, என் வாழ்வின் வாயிலாக, என் வாழ்வின் திராட்சை கொடியாக, என் வாழ்வின் நல்ல ஆயனாக இதோ உம்மை கண்டுபிடித்திருக்கிறேன். ராஜா, உன் மாளிகையில் நான் அமர்ந்து துதித்திடுவேன் என்று சொல்லி பாடி ஜெபிப்போம். ராஜா, உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா, உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். துயரம் மறந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். துயரம் மறந்திருப்பேன். ராஜா, உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்குத்தான்
ராஜா உன் மாளிகையோ ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், துயரம் மறந்திருப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே, பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ராஜா உன் மாளிகையோ ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ராஜா உன் மாளிகையோ ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். எல்லாரும் கரங்களை உயர்த்திக் கொள்வோமா? வல்லமையான இயேசு ஆண்டவர் மத்தியில இருக்கிறார், பரிசுத்தமான தெய்வம் மத்தியில இருக்கிறார். கரங்களை நல்லா உயர்த்தி இயேசுவே ஆசீர்வதிப்பீராக. உமது வல்லமையான தெய்வீகத்தினால் இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடி மறைப்பீராக ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, உயிர் தந்ததற்காக நன்றி, இந்த மாதத்தை தந்ததற்காக நன்றி, இந்த இடத்தை தெரிவு செய்ததற்காக நன்றி, எனக்கு பலம் தருவதற்காக நன்றி, என்னை வாழ வைப்பதற்காக நன்றி. இதோ வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பெயர் சொல்லி அழைத்தமது மேலான கிருபைக்காய் நன்றி. உமது வல்லமை இந்த இடத்திலே இறங்குவதாக, உமது ரட்சிப்பின் அபிஷேகம் இந்த இடத்திலே இறங்குவதாக. இதோ தேவனுடைய அருள் நிறைந்திருக்கிற இந்த அருளாலயத்தின் நாயகன் என் ஆண்டவர் இயேசு இதோ இந்த நேரத்திலே உடலாய் உயிராய் நெருப்பாய் இரத்தமாய் இறங்கி வருவீராக. எல்லார் மீதுமாய் உமது வல்லமையான இரத்தம் இறங்கி பாய்வதாக. இதோ ஆண்டவரே இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே சொல்லுங்க மக்களே, வேற எதுவும் சொல்லக்கூடாது. இயேசுவே சொல்லுங்க. இயேசுவுடைய அற்புதமான இரத்தம் ஒவ்வொரு தலையிலும் ஊற்றப்படுவதாக. ஆண்டவருடைய வல்லமையின் மகிமையின் ரத்தம் எல்லாருடைய தலை மீது ஊற்றப்படுவதாக. இறங்கும் இறங்கும் ஆண்டவரே, வல்லமையின் ரத்தம் இறங்கட்டும், மகிமையின் ரத்தம் இறங்கட்டும், இயேசு ராஜாவின் ரத்தம் இறங்கட்டும். ஆண்டவரே உமது வல்லமையினால் நிரப்புங்கப்பா, உமது பரிசுத்தத்தால் நிரப்புங்கப்பா. இதோ நடைபெறுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஜீவனுள்ள ரத்தம் அந்த தலையிலே இறங்குவதாக. உச்ச தலை முதலாய் உள்ளம் கால்வரையிலுமாய் இருக்கிற அத்தனை நோயிலிருந்தும் என் தேவன் உன்னை விடுதலை செய்வாராக. தலைவலி, கண்வலி, மூக்குவலி, தொண்டை வலி, டான்சில், தைராய்டு, இருதய வலி, மார்பக வலி, நெஞ்சு வலி, புற்றுநோய், அல்சர், வயிறு வலி, கணுக்கால் வலி, முழங்கால் வலி, உயிர் உறுப்புகள் இருக்கிற பிரச்சனைகள், தொடை வலி, எல்லா வலிகளில் இருந்தும் என் தேவனுடைய வல்லமையின் ரத்தம் உன்னை சுத்திகரிப்பதாக. எழுந்திரு மகளே, உயிர் பெறு, பார்வை பெறு, காதுகள் கேட்கட்டும், கால்கள் நடக்கட்டும், கைகள் உயரட்டும், உயிர் பெருமாயாக. உன் வேதனை, உன் வருத்தம், உன்னுடைய சோகம், உன்னுடைய பலவீனங்கள் உன்னை ஒன்று செய்ய முடியாது. அதை அலட்சியம் செய். இயேசுவை மட்டுமே லட்சியமாக்கி ஜெபி. என் கணவரை காப்பாற்று, என் மனைவியை காப்பாற்று, என் குழந்தைகளை காப்பாற்று. நல்ல சம்பாத்தியம், ஒரு வீடு பாக்கியம், திருமண பாக்கியம், நல்ல வரன், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுமா. ஜெபி, கண்ணீரோடு ஜெபி. ஆண்டவரே என் சித்தம் நிறைவேற வேண்டாம், உன் சித்தம் நிறைவேறட்டும். என் பலன் ஜெயிக்க வேண்டாம், உன் பலன் ஜெயிக்கட்டும். என் விருப்பம் நிறைவேற வேண்டாம், உன் விருப்பம் நிறைவேறட்டும் சொல்லி ஜெபி. இயேசுவே இயேசுவே
அப்படின்னு சொல்லி உடல் முழுவதுமாக இருக்கிற கஷ்டங்கள், குடும்பத்தில் இருக்கிற ஏழ்மை, குடும்பத்தில் இருக்கிற சண்டைகள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் சண்டை, ஒவ்வொரு நாளும் சந்தேகம், ஒவ்வொரு நாளும் பண பற்றாக்குறை, உணவு இல்லை, உடை இல்லை, இருக்க இடம் இல்லை, ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு சூழல். இயேசுவை பார்த்து, இயேசுவே ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, ஒரு ஆறுதல், ஒரு சந்தோஷம் என் வாழ்விலே நான் காண மாட்டேனா? ஜெபி. எனக்கென்று தங்க ஒரு இடமல்ல ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் நடு தெருவில் இருக்கிறது. ஜெபி. இதோ தேவன் உன்னை பார்க்கிறார். என் கணவரை மாற்று, குடிகார கணவரை பார்த்து திருத்தும். ஜெபி. உன்னுடைய பிள்ளைகளை மாற்றும்படிக்காய் கர்த்தருக்கு கட்டளை போடும். என்னுடைய வாலிப பிள்ளைகளை தொடும், என் வாலிப பிள்ளைகளை தொடும் ஆண்டவரே. ஜெபி, ஜெபி மகளே, விடாம ஜெபி. இயேசு ஒவ்வொருவரையும் தொடுகிறார், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். உன் கண்ணீரின் கஷ்டத்தை சொல், உன் மனசை திறந்து பேசு. எல்லா பலவீனத்தையும் புட்டு ஆண்டவர் கையில போட்டு நீ பலம் இல்லாம இருப்பதாக இரு. அப்பொழுதுதான் தேவனின் பலம் கிடைக்கும். ஜெபி. வல்லமையான இயேசுவே, என் குடும்பத்தை ஒரு தடவை சந்தியும், என்னை ஒரு தடவை சந்தியும். என் ஆறுதல் இல்லாத குடும்பத்தை ஒரே ஒரு விசை வந்து சந்தியும் ஆண்டவர். என் குடும்பத்தின் தலைவனாக மாறும், என் குடும்பத்தின் ஒளியாக மாறும், என் வாழ்வில் லட்சியமாக மாறும். ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எனக்கென்று ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. எல்லோரும் என்னை பயன்படுத்துகிறார்கள், எல்லோரும் என்னை கொல்ல வேண்டும் என்று தேடுகிறார்கள், நான் ஒழிய வேண்டும் என்று தேடுகிறார்கள், நான் சாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கை ஆசீர்வதித்த உத்தமரே, எனக்கு உயிர் கொடுக்கும் தெய்வமே, என்னை ஒரு தடவை சந்தியும், என்னை ஒரே ஒரு தடவை சந்தியும் ஆண்டவரே. உம் இரத்தத்தோடு அங்கும் இங்குமாக சதையும் இரத்தமுமாக காட்சி அளிக்கிறீரே. இது எனக்கு முன்னால் இருப்பது சதை, அவருடைய இரத்தம் என்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாக்கும். உம்மை பார்க்கிற பொழுதெல்லாம், உம்மை தொடுகிற பொழுதெல்லாம் ஆண்டவரே, அந்த வல்லமை பெருகி வருவதாக. ஜெபி மகளே, விடாம ஜெபி. ஆண்டவர் உன்னை ஒருபோது கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலகி நிற்க மாட்டார். இயேசுவே, இனிமேல் எனக்கு பொண்ணோ பொருளோ நகையோ நட்டோ மனிதர்களோ என் குடும்ப வாழ்வின் மையம் அல்ல, நீதான் என் குடும்ப வாழ்வின் மையம் அப்படின்னு சொல்லு. நான் யார் யாருக்கோ முக்கியத்துவம் கொடுத்து நான் அழுவதற்கு காரணம் மனிதர்கள், நான் அல்லல் படுவதற்கு காரணம் மனிதர்கள், நான் அசிங்கப்படுவதற்கு காரணம் மனிதர்கள், நான் ஆசைப்பட்ட மனிதர்கள், நான் வேண்டிய நண்பர்கள் தான் என்னை அசிங்கப்படுத்தியிருக்கிறார்கள், என்னை காயப்படுத்தியிருக்கிறார்கள். நீ என்னை ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. நீர் எனக்கு வெட்கத்தை தருவதே கிடையாது. என்னை உயர்த்தி பிடிக்கிற தெய்வம், மலை மேல் உள்ள பட்டணமாய் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவி. உடைய வல்லமையான ரத்தம் இறங்கட்டும். ஒரு குழந்தை வரத்தை தந்து என் குடும்பத்தின் அசிங்கத்தை போக்கு. என் மகளுக்கு ஒரு திருமணம், பிரச்சனை இல்லாத ஒரு திருமணத்தை நடத்துவை. என் கண்ணீர் கலங்குவதை பாரும், என் கவலையை பாரும், என் வேதனையை பாரும், என் வருத்தங்களை பாரும், என் அசிங்கங்களை பாரும், என் அவமானங்களை பாரும். என்னை அப்படியே விட்டுறாதீங்க ஆண்டவரே. உன்னை நம்பி வாழற என்ன அப்படியே விட்டுறாதீங்க. நீங்க தான் முக்கியம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற, நீங்க தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே. அதனால தான் இந்த இடத்தை தேடி ஓடி வந்து இந்த நாள் முழுவதும் உடைய கதியில கிடக்கிறேன். ஆசீர்வதிங்க. தள்ளாடும் முழங்கால்களை சொல்லி ஜெபியுங்க. ஒவ்வொரு நாளும் நோய்க்காக ஏராளமான பணங்களை செலவு பண்ணுகிறீர்கள். இதோ ஆண்டவரிடம் சொல். எத்தனையோ வியாதிஸ்தலர்களை தொட்டீரப்பா, இந்த வியாதி என்னை விட்டு போகவே மாட்டேங்குது ஆண்டவரே. சொல்லி ஜெபி. எங்க வலிக்குதோ, வயிறா, கணையமா, இருதயமா, நுரையீரலா, கிட்னியா, இதோ எல்லா பாகங்களையும் அறிந்து உருவாக்கிய தெய்வத்திடம் உன் உடல் கூறுகளை பற்றி பேசி அந்த இடத்திலே அவருடைய விழாவில் இந்த இரத்தமும் நீரும் உன் மீது படும்படிக்காக ஜெபி. அந்த நீரும் தண்ணீரும் ஒரு போர் வீரனுடைய கண்களிலே பட்டு கண்ணீர் திறந்தது. இதோ அவருடைய கண் திறந்தது, உன்னுடைய கண்களும் திறக்கப்பட இயேசுவிடம் ஜெபி. இவ்வளவு நாள் மூட நம்பிக்கையிலே யார் யாரையோ நம்பி ஏமாந்து போயிருந்தாய், இனி இயேசு உன் வாழ்வின் மையமாய் மாறட்டும். இயேசுவே, உமது வல்லமை நான் நிரப்புங்கப்பா, உமது பலத்தால் நிரப்புங்கப்பா, உமது ஆசீர்வாதத்தால் நிரப்புங்கப்பா. ஒரு தாய் தேற்றுவது போல என் தேவன் தேற்றுவார் என்ற பாடலை பாடுவோம். இன்னைக்கு நம்மளை தேற்றுவதற்கு யாரும் இல்லை மக்களே. அழுது கொண்டு இருந்தாலும் கவலையோடு இருந்தாலும் எனக்கு என்ன வந்தது என்று ஓடி போகிற உலகம் ஒரு தாயை விட அதை விட மேலான அன்பு கொண்ட அந்த தெய்வம் தான் உன்னை தேற்றி வாழ வைக்கிறது. நீர் இங்கு வருவதற்கு காரணம் அந்த தெய்வம் தான். நீ அங்கு இங்குமாக உன் பிரச்சனையை போய் சொல்லிக்கிட்டு இருக்காத.
வா அருளாலயத்திற்கு. ஆண்டவருடைய அருள் நிறைந்த இந்த இடத்திலே உன்னுடைய இதயத்தின் இருளை அகற்றுகிற அருள் இருக்கிற இடம் என்று சொல்லி உன்னை அழைத்து வந்தது அவரது அருள். திறந்து காட்டு மனசை. யார் யாரோ முக்கியன்னு சொல்லி யார் யாருக்கோ மனசுல இடம் கொடுத்து நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். யார் முக்கியம் என்பதை இன்று நீ புரிந்து கொண்டிருப்பாய். இந்த இயேசு உன் வாழ்வின் லட்சியம். எல்லா நேரங்களிலும் இயேசுவை இன்க்ளூட் பண்ணிக்கோ. எல்லா சூழலிலும் நம் குடும்பத்தின் தெய்வம், நம் தெருவின் தெய்வம், நம் நாட்டின் தெய்வம், நம்ம ஊரின் தெய்வம் என்று இயேசுவை மேன்மைப்படுத்து. இயேசு உன்னை கனப்படுத்துவார். இயேசு உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர தூக்கி நிற்பார். இதோ தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன், தந்தை மறந்தாலும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன் என்று சொல்லுகிற தேவன் ஒரு தாய் போல நம்மை தேற்றுகிற நேரம் 2 கையெடுத்து நெஞ்சில வச்சுக்கிட்டு அவரையே உற்று பார்த்து, அப்பா உன்னை விட்டா எனக்கு யாரும் கிடையாது, நீதான் என் தாய் என் தகப்பன் என்று சொல்லி பயபக்தியாக பாடி ஜெபிப்போம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மழை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மழை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். நம்முடைய எல்லா வேதனைகளையும் துக்கங்களையும் எல்லாம் உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக தாயும் தந்தையுமாக இருக்கிறவரிடத்திலே மீண்டுமாக அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் உம்மில் மட்டும் தஞ்சம் புகுகிறேன், உம்மில் மட்டும் நம்பிக்கை வைக்கிறேன், உம்மை மட்டும் லட்சியமாக கொண்டு வாழ்கிறேன் என்று சொல்லி நம்மையே முழுமையாக அர்ப்பணித்து பாடி ஜெபிப்போம். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். நம்முடைய வேதனை துன்பங்களை எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய மனதிலே பாரங்களை எல்லாம், இதோ நம்மை காண்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், நம்மை தேற்றுகிறவர், நமக்கு திடத்தை கொடுக்கிறவர், இதோ நான் உன்னோடு இருக்கிறேன், இதோ படைத்தவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறவர், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிற அந்த வார்த்தைக்கு மட்டும், அந்த வார்த்தையில் மட்டும் நம்பிக்கை வைத்து பிறர் சொல்வதையும் பிறர் ஏளனப்படுத்துவதையும் பார்க்காமல் அவரை மட்டும் பார்த்தவர்களாக பயணிக்க வரம் கேட்டு பாடி ஜெபிப்போம். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும்
தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து கொள்வோம். ஒரு சில மணித்துளிகள் அமைதியில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவரது அன்பை சுவைத்துக் கொண்டிருப்போம். எசேயா 49ஆம் அதிகாரத்தில் 15வது இறைவார்த்தை, பால் குடிக்கும் தன் மகவையை தாய் மறப்பாளோ? கரு தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காண்பிக்காதிருப்பாரோ? இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். 50வது வசனம், 16வது வசனம், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன். இந்த இறைவார்த்தைகளை மனதில் கொண்டு வருவோம். கண்களை மூடி கரங்களை விரித்த வண்ணமாக வைத்துக்கொண்டு அமைதியில் நாம் ஜெபிப்போம். யார் உன்னை மறந்தாலும் மறக்காத இறைவன் இதோ உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பால் குடிக்கும் தன் மகவையை தாய் மறந்தாலும், கரு தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருந்தாலும் நான் உன்னை ஒரு பொழுதும் மறக்க மாட்டேன். உன்னை என் உள்ளம் கைகளில் பொறித்து வைத்திருக்கிறேன். ஆண்டவரது அந்த அன்பை சுவைப்போம். இந்த நாளிலே இறைவன் நம்மை அழைத்தது வேறு ஒன்றிற்கும் அல்ல. நம்மீது அன்பை பொழிகிற இறைவன், நம்மீது இரக்கத்தை பொழிகிற இறைவன். இதோ பேராவல் கொண்டு நான் உன்னை அன்பு செய்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன் மீது ஆர்வம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அவரது பாதையை விட்டு விலகினாலும், லட்சியத்தை மறந்து அலட்சியமாக பயணித்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்கிற ஆண்டவர், அவரது அன்பை சுவைத்துக் கொண்டிருப்போம். ஏசாயா இறைவாக்கினர் புத்தகம் 54ஆம் அதிகாரத்தில் 10வது இறைவார்த்தை, மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது. எது நடந்தாலும், யார் உன்னை விட்டு விலகினாலும், யார் உன்னை கைவிட்டாலும், என்னதான் உன் வாழ்வில் நடந்தாலும் உன்னை நான் ஒரு பொழுதும் விடமாட்டேன், உன்னை நான் மறக்க மாட்டேன், என் பேரன்போ நிலை சாயாது. ஆண்டவரது அந்த பேரன்பை சுவைத்துக் கொண்டிருப்போம். நம்மை அன்பு செய்கிற, நம்மை அரவணைக்கிற, நம் மீது ஆவல் கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிற, இரக்கத்தை பொழிகிற ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். புலம்பல் புத்தகத்திலே 3:22-23 இறைவார்த்தைகள், ஆண்டவரின் பேரன்பு முடிவுறுவதில்லை, அவரது இரக்கமும் தீர்ந்து போவதில்லை, காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகிறது, நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர். இந்த நாளிலே, இந்த இரக்கத்தின் மணி நேரத்திலே அவரது அன்பை, அவரது இரக்கத்தை, அவரது பேரன்பை, அவரது நம்பிக்கையை நாம் தியானிப்போம். இயேசுவே, என்னை இவ்வளவிற்கு மேலாக அன்பு செய்கிறீரே, இவ்வளவுக்கு மேலாக என் மீது கருதல் கொண்டிருக்கிறீரே, என் மீது ஆர்வம் கொண்டிருக்கிறீரே. இதோ நான் லட்சியத்தை மறந்து பயணித்த பொழுதும் உம்மை மறந்து பயணித்துவதே பாவம் என்பது நான் உணர்ந்து கொள்கிறேன். நான் உம்மை மறந்தாலும் நீர் என்னை மறக்காமல் இதோ என்னை மீண்டும் மீண்டும் அழைத்து கொண்டு வருகிறீரே, என்னை திடப்படுத்துகிறீரே, நம்பிக்கையினால் ஊட்டி வளர்க்கிறீரே, இரக்கத்தை தாராளமாய் என் மீது பொழிகிறீரே, நன்றி இயேசுவே என்று சொல்லி ஒரு சில மணித்துளிகள் அமைதியில் ஆண்டவரது அன்பை, இரக்கத்தை இந்த நிமிடம் வரை இறைவன் உங்கள் வாழ்வில் தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி சொல்வோம். கரங்களை உயர்த்துவோம். இறைவன் நமக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் வார்த்தையால் சொல்ல தயக்கமாக இருக்கும். ஆனால் நம் வாழ்வில் அநேக கோடான கோடி ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். இந்த நிமிடம் வரை இறைவன் தந்த எல்லா ஆசீருக்கும் நன்றி செலுத்தி கரங்களை உயர்த்தி மீண்டும் ஒரு முறை மறவாமல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இதோ மனதார அவரை போற்றி துதிக்க வரம் கேட்ட அந்த பாடல் ஈரடிகளை பாடி ஜெபிப்போம். நன்றி நன்றி ஐயா
நன்றி ஐயா. மீண்டுமாக நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. முழந்தால் படிடுவோமா? ஆண்டவருடைய இரக்கத்திற்காக ஜெபிக்கின்ற நிமிடம். நம்முடைய நோய் நொடிகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து இந்த குணமாக்கும் ஜெபத்தை சொல்லி ஜெபிக்கிற பொழுது நம் மனதில் வேதனைகள், பாரங்கள், இந்த நாளில் நாம் வந்த பொழுது நம் மனதில் இருக்கிற எல்லா சோர்வுகள், குடும்பத்திலே இருக்கிற ஒரு சில சுமைகள், நமது பொறுப்புகளில் நாம் சந்திக்கின்ற ஒரு சில பிரச்சனைகள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து இரக்கத்திற்காக ஜெபிப்போம். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். காயங்களால் என்னை சுகமாக்கும். என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமேன். நம்முடைய குடும்பத்தை, தனிப்பட்ட கருத்துக்களை இயேசுவின் திரு இருதயத்திற்கு, அன்னை மரியாவின் அமலோற்பவதற்கு ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வில் புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். இயேசுவே, மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமென். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போந்து பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இந்த 10 மணியிலே மிக குறிப்பாக வயநாட்டில் அந்த பகுதி மக்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் வயநாடின் மீதும் இரக்கமாயிரும் என்று சொல்லி இந்த 10 மணியிலே வயநாட்டை ஒப்புக் கொடுத்து அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களையும் இந்த நிலச்சரிவினால், பெருமழையினால் ஏற்பட்ட எல்லா அந்த இயற்கை சீற்றத்தால் ஏற்பட்ட எல்லா அந்த பாதிப்புகளையும் அனைத்தையும் இழந்த அந்த பிள்ளைகள், நம்மிடம் இருக்கிற ஒரு சிறிய ஒரு பொருள் நமக்கு நாம் இழந்தோம் என்றால் நஷ்டப்படுத்தினா எவ்வளவு கடினமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்குது.
கையில் இருக்கிற ஒரு ஃபோன் காணாமல் போச்சுன்னா, அல்லது ஒரு கையில் இருக்கிற ஒரு நகை காணாமல் போனதென்றால், நம்மிடம் இருக்கிற ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் ஒரு நோட்டு அது காணாமல் போச்சுன்னா நம்ம மனதை உடைந்து போகிறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனால் இன்று அந்த பகுதி மக்கள் அனைத்தையும் இழந்து நிற்கிறார்கள். அந்த பகுதியிலே இதில் அந்த ஒரு பிரச்சனையில் சந்திக்கிற அந்த பகுதி மக்கள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே லட்சியமாக, ஆண்டவரே அவர்களுக்கு மீண்டும் அந்த ஒரு புது வாழ்வை பல நபர்கள் வாயிலாக, நிறுவனங்கள் வாயிலாக, அரசு வாயிலாக ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே இந்த வயநாட்டு மக்களை ஒப்புக் கொடுத்து வயநாட்டின் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவரும் ஆன இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் வயநாட்டின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் வயநாடு மக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் வயநாடின் மக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் வயநாடு மக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் வயநாடு மக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் வயநாடு மக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் வயநாடு மக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் வயநாடு மக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் வயநாடு மக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் வயநாடு மக்கள் மீதும் இரக்கமாயிரும். 2வது 10 மணியிலே குழந்தைகள் அனைவரையும் ஒப்புக் கொடுத்து குழந்தைகளுக்காக ஆண்டவரது இரக்கத்திற்காக ஜெபிப்போம். பல்வேறு நோய்கள், பல்வேறு குழந்தைகளை பற்றி நமது மனதில் பல்வேறு என்ன ஆகும், எப்படி இந்த பிள்ளைங்க படிப்பாங்க, இவர்களது பாதுகாப்பு எப்படி வளர்வார்கள் என்றெல்லாம் நம் மனதில் பெரிய ஒரு பாரமாக இருக்கிறது. பெற்றோராகிய நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை, அது குழந்தையாக இருக்கலாம், இளம் பச்சிலம் குழந்தையாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், திருமணமான திருமணத்திற்கு தயாரெடுக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளை, குழந்தைகளை எல்லாம் இந்த 10 மணியில் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஒருவேளை குழந்தை செல்வத்திற்காக ஜெபிக்கிற தம்பதியர்கள் இருக்கலாம். இறைவன் அந்த குழந்தையை உங்களுக்கு தருகிறார் என்று நம்பி இரக்கத்தோடு அந்த ஆண்டவரே என் பிறக்க போகிற குழந்தை மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கிற பொழுது இறைவன் அந்த ஆசீரை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இந்த ஒரு மாதத்திலே கடந்த ஒரு மாதத்தில் 2 அனுபவங்கள். ஒன்று, வெஸ்ட் தாம்பர பகுதியில் வீடுகள் சந்தித்தேன். எங்களுடைய பாப்புலர் மிஷன் தியானத்தில் ஒரு வீட்டிற்கு கடந்து சென்று 8 வருடமாக குழந்தை இல்லாத ஒரு தம்பதியர். நான் அவர்களிடம் சொன்னதாக அவர்கள் சொன்னது, நம்பிக்கையோடு ஜெபிங்க, ஆண்டவர் உங்களுக்கு தருவார் என்று சொல்லிவிட்டு கடந்து வந்ததாகவும், கடந்த கண்விழிப்பு ஜெபத்திலே ஏலாவூரில் அந்த குடும்பத்தில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ஃபாதர், நீங்கள் அன்னைக்கு வந்து சொல்லி நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபித்தோம், ஆனால் எங்களுக்கு இந்த நாளிலே இறைவன் அந்த குழந்தை வரத்தை தந்திருக்கிறார், என் மனைவி கருத்தாங்கி இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. மேலும் கிண்டி பகுதியிலே முந்தின மாதம் நினைக்கிறேன், 2 மாதம் கூட ஆகலை, ஒரு வீடு சந்திப்பு நடத்தும் பொழுது பார்த்த ஒரு நிகழ்வு. 25 வருடங்களுக்கு பின்பு அந்த குடும்பத்தில் அந்த அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறார். 25 வருடம். சைதாப்பேட்டை பகுதியில் அவங்க வீடு. அந்த அன்பியத்தினுடைய பொறுப்பாளர் அவர் தான் என் வீடுகள்லாம் சுற்றி கட்டிட்டு போகிறார். நான் திருச்சியில் அருங்கொடை இல்லத்தில் குடும்ப வாழ்வை பற்றி சொன்ன பொழுது இந்த ஒரு நிகழ்வை சொன்னேன். அன்புக்குரியவர்களே, 25 வருடங்கள். இந்த காலத்தில் ஆபிரகாம் சாராள் என்பதை போல அந்த வீட்டுக்கு போயிட்டு மீண்டும் அந்த அனுபவத்தை சொல்கிறதுல மகிழ்ச்சியாக இருக்கிறது. வீட்டில் போயிட்டு ஜெபம் பண்ண நிற்கிறேன். அவங்க மாமனார் மாமியார் வந்திருக்காங்க, கட்டிலில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன வீடு. இவர்கள் 2 பேர். இவர் தான் வீட்டுக்கு கொண்டு போய் மனைவி ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க.
குழந்தையை இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டார். நான் நினச்சேன் அவங்க பிள்ளைங்களுடைய பிள்ளையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்காக இவர்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். ஃபாதர் கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னு சொல்கிறாரு. ஜெபம் முடிச்ச உடனே, ஃபாதர் இது என் பொண்ணு ஃபாதர், 25 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி. அன்புக்குரியவர்களே, நம்ம குடும்பங்கள்லாம் அவ்வளோ நாள் காத்திருப்புன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ காத்திருந்து நம்பிக்கையோடு அந்த வாழ்க்கை துணையோடு வாழ்கிற அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்கா? நம்மளை என்ன செய்கிறோம்? இல்லை பார்த்துக்கலாம், இல்லை இது ஏதோ பிரச்சனை, அவளுக்கு பிரச்சனை, அவனுக்கு பிரச்சனை. ஆனால் இன்றும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிற எத்தனையோ பிள்ளைகள். திருச்சியில் எங்களுடைய ஒரு நண்பராக உதவி செய்த ஒருத்தருடைய பியோன்னு சொல்லி அவங்களுடைய அண்ணாவுக்கு குழந்தை பிறந்தது 8-9 ஆண்டுகளுக்கு அப்புறம். அன்புக்குரியவர்களே, ஆண்டுகள் அல்ல, இறைவனது விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் கிடைக்கும். அதனால் குழந்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஒரு சில இங்கே மனமுடைந்த பெற்றோர் முதியவர்கள்லாம் அங்கே இருக்கிறது எனக்கு தெரியும். நாளிலே இறைவன் உங்களுக்கு தரப்போகிற குழந்தைக்கு நன்றி சொல்லி எங்கள் குழந்தைகள் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். அதனால் அந்தப்படி ஜெப கருத்துக்களை வைத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, பிள்ளை வரத்திற்காக ஜெபிக்கிறவர்கள் முதல் பாதியை சொல்லி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். சேர்ந்து சொல்வோம். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். இந்த 3வது 10 மணியிலே அனைவரும் முடிந்தவர்கள் எழுந்து நின்று ஜெபிப்போம். எல்லா நற்செய்தி பணியாளர்களையும் ஒப்புக் கொடுப்போம். நற்செய்தி பணி ஆண்டவருக்கு சாட்சியமாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அவ்வளவு எளிதான ஒன்றல்ல. இன்றைய உலகத்திலே சமூக ஊடகங்களும் உலகத்திலே பல்வேறு மாய கவர்ச்சிகளும் ஆட்சி செய்கின்ற காலத்திலே இதோ ஆண்டவருக்கென தங்கள் வாழ்வை, தங்களது ஊழியத்தை, ஒரு சில மணி நேரங்களை தியான இல்லங்களிலும் பங்கு தலங்களிலும் அர்ப்பணித்து இறை ஊழியம் செய்கிற எல்லா பணியாளர்களை, குருக்கள் மட்டுமல்ல, அருட்கணியர்கள் மட்டுமல்ல, இவ்வாறு பல நிலைகளில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற, இங்கே இப்போ பாடல் பாடுகிற சகோதரர்கள், நற்செய்தி அறிவிக்கிற சகோதரர்கள், பரிந்துரை செய்கிறவர்கள், எத்தனையோ பேர் ஆண்டவருக்கென அவர்களுடைய நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அநேக மக்கள் இப்படி இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் கொண்டு அந்த நேரத்தில் ஆண்டவருடைய முன்னிலையில் அவர்களை கொண்டு வருவோம். இரக்கத்திற்காக ஜெபிப்போம். அவர்கள் மீது இரக்கத்தை அவர் பொழிய வேண்டும். இதோ இன்னும் மென்மேலும் சாட்சியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும், மேலும் நாமும் இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் நற்செய்தி பணியில் ஊழியர்களாக மாற வரம் கேட்டு இந்த 10 மணியில் நாம் ஜெபிப்போம். முதல் பாதியை நற்செய்தி பணியாளர்கள் சொல்லி ஜெபியுங்கள். நித்திய பிதாவே, நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நற்செய்தி பணியாளர்களின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும்
நற்செய்தி பணியாளர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நற்செய்தி பணியாளர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நற்செய்தி பணியாளர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நற்செய்தி பணியாளர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நற்செய்தி பணியாளர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நற்செய்தி பணியாளர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நற்செய்தி பணியாளர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நற்செய்தி பணியாளர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நற்செய்தி பணியாளர்கள் மீதும் இரக்கமாயிரும். இந்த 4வது 10 மணியிலே மிக குறிப்பாக இங்கே இன்றைய நாளில் இந்த தியானத்தில் கலந்து கொண்டு ஜெபிக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். பல்வேறு நபர்கள் மனதளவில் காயங்களை ஏற்பட்டு மனம் உடைந்தவர்கள் இருக்கலாம், மன நிம்மதியை இழந்தவர்கள் இருக்கலாம், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறவர்கள் இருக்கலாம், பலவிதமான நோய் நொடிகளோடும் பாரத்தோடும் குழப்பத்தோடும் வந்திருக்கலாம். இதோ அலட்சியமே துன்பத்திற்கு காரணம் என்றும் இயேசுவை லட்சியமாக்கி கொண்டால் வாழ்வில் தெளிவு கிடைக்கும் என்றும் இந்த நாளில் நாம் தியானித்தோம். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்வு இங்கு இவராக இருக்கிறார். பிரச்சனைகளை பார்க்காமல் பல்வேறு நிமிடங்களிலே நாம் நம் கண்முன்னால் இருக்கிறவற்றிற்கு நாம் பதில் தேடி அலைவதன் காரணம்தான் மீண்டும் மீண்டும் பாரத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகிறோம். ஆண்டவரை நம் மீது நம்பிக்கை வைக்கிற பொழுது அவர் பார்த்து கொள்வார். நம்பிக்கையில் தளர்வுறுகிற நேரங்களில்தான் நம்பிக்கையில் வளர இறைவன் வாய்ப்பு தருகிற நிமிடங்கள். உடல் சோர்வுற்றிருக்கிற நேரத்தில் தான் உடல் சுகத்தை தருகிற ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற நேரம். பாவ சுமையில் நாம் வாடுகின்ற நேரம்தான் அவரது இரக்கத்தை அதிகம் பெற்றுக்கொள்கின்ற நேரம் என்று உணர்ந்து இவ்வாறு தளர்வுறுகிற நேரங்களிலெல்லாம் தாழ்மை, பயம், அச்சம் இவை எல்லாம் இருக்கிற நேரத்திலே இதோ நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் செருக்கோடு பெருமையோடு பெருமிதம் கொள்ள வேண்டும் என்று அன்னை மரியாள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். அதனால் கவலை இருக்கிற நேரங்களிலே ஆண்டவரை சிக்கன பிடித்து மகிழ்ச்சி காண, பாவ சூழலிலே அவரது அருகில் வந்து இரக்கத்தை பெற்று மகிழ்ந்து செல்ல, நோயின் நேரங்களிலே குணப்படுத்துகிற ஆண்டவரை பார்த்து அவரிடத்தில் தஞ்சம் புகுந்து சுகம் பெற வரம் கேட்கின்ற நிமிடம். அதனால் நம்முடைய சுமைகளை எல்லாம், பாரங்களை எல்லாம், உடல் உள்ள ஆன்ம காயங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஒருவர் மற்றவருக்காக, நம்ம ஒவ்வொருவரும் பிறருக்காக, இங்கே இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக இந்த 10 மணியிலே நாம் ஒப்பு கொடுத்து இரக்கத்திற்காக நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, முதுநேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 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 அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முழந்தால் படிடுவோம். இந்த இறுதி 10 மணியிலே தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவும் அல்ல, மாறாக இயேசு என்கிற இந்த லட்சியத்தை சொந்தமாக்க இந்த நிமிடம் வரை இறைவன் தந்த இயேசு என்ற இந்த நம்பிக்கையில் வளர இறைவன் தந்த வாய்ப்பிற்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி உள்ள ஒரு இதயத்தோடு, ஒரு கருத்தும் வைக்காமல், நன்றி நிறைந்த ஒரு மனப்பான்மையோடு, அது மிகப்பெரியது அன்புக்குரியவர்களே. தந்தவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிமிடம், இந்த நாளில் இறைவன் நம்மை அழைத்து வந்ததற்கு, இறை வார்த்தையை தந்ததற்கு, ஆசீர்வதித்ததற்கு, குடும்பத்தை தந்ததற்கு, பிள்ளைகளை தந்ததற்கு, பிள்ளைகளை தராமல் போனதற்கு, உடல் சுகத்தை தந்ததற்கு, நோய் நொடிகள் தந்ததற்கு, என்ன நம் வாழ்வில் கிடைத்திருந்தாலும் நாம் இருப்பதெல்லாம் இவரது கிருபையிலே, இவர் நம் மீது பொழிந்திருக்கிற இரக்கம். அதனால் இந்த நேரத்திலே நன்றியுள்ள ஒரு மனப்பான்மையோடு நன்றி சொல்லி அவரது இரக்கத்தை பாடி நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த 10 மணியை பாடி ஜெபிப்போம். இயேசுவின் வேத பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும்
உலகின் மீதும் இரக்கமாயிரும். கரங்களை உயர்த்துவோம். மூவர் இறைவனை போற்றி துதிப்போம். தூய இறைவனே, தூய அழிவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமும் உடைய பெட்டகமே, உடைய பெட்டகமே, எம்மை கருணைக்கண் நோக்கி உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போமா? ஆராதனுடைய இறுதி பகுதியிலே நாம் பாடி ஜெபிக்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, வெளியே இருக்கிறவங்க உள்ளே வாங்க, தயவு செய்து உள்ளே வாங்க, இடம் இருக்கிறது. கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு அருகில் வந்து நிற்க முயற்சி செய்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் தியானித்த ஒரே சிந்தனை, இயேசுவை லட்சியமாக கொண்டு வாழ. இயேசு என்கிற நாமத்திற்கு இருக்கிற வல்லமை வேறு எந்த ஒரு நாமத்திற்கும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரோமையர் 10:9 இறை வார்த்தை, இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என உள்ளூர நம்பினால் உங்களுக்கு மீட்பு. மீண்டுமாக, இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என உள்ளூர நம்பினால் மீட்பு உண்டு. வேறு எதிலும் நமக்கு மீட்பு இல்லை. இவர் மீது நம்பிக்கை வைக்கிற பொழுது, இவர் உயிர்த்த ஆண்டவர் என்று நம்புகிற பொழுது, அதை உள்ளத்தில் நம்பி நாம் நமது வாழ்விலே நமது சொல்லில் நாம் வெளிப்படுத்துகிற பொழுது மீட்பை சொந்தமாக்குகிறோம். மீண்டும் பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தில் சொல்வார், ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். பிரைஸ் தி லார்ட். இந்த பகுதியில் எப்படி தொடங்கும்னா, கெனோசிஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த பகுதியை. லூக்கா நற்செய்தி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை 6 முதல்ல வசனம். கெனோசிஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் போகிறது, தன்னையே அழித்துக் கொள்வது. இயேசுவிடம் இருந்த இந்த பண்பு உங்களிடம் இருக்கட்டும் என்று 5வது வசனம் தொடங்கும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். அது என்ன மனநிலை? பவுலடிகளார் சொல்வார், கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதல, ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவையேற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். எப்பெயருக்கு மேலான பெயர் இயேசு என்கிற பெயர். அதனை தொடர்ந்தான் வசனம், ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர், 3 உலகத்தில் இருப்பவர்களும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா நிலைகளில் உள்ளவர்களும், அது விண்ணகமாக இருக்கட்டும், மன்னகமாக இருக்கட்டும், பாதாளமாக இருக்கட்டும், எந்த நிலையில் உள்ளவரும் இவரது பெயரு இயேசு என்கிற பெயருக்கு மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு வல்லமை மிக்க ஒரு இறைவார்த்தை, ஒரு உண்மை இந்த இறைவார்த்தை வாயிலாக ஒளிந்து கிடக்கிறது. இயேசு என்கிற நாமத்தில்தான் நமக்கு இரட்சணியம். இயேசு என்கிற நாமம்தான் நமக்கு மீட்பை பெற்று தருகிறது.
இயேசுவே என்ற அந்த பெயரை சொல்லி ஜெபிக்கிற பொழுது நம் மீட்பை பெற்றுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹalleluya, ஹalleluya. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த பகுதியையும் காலையில் நாம் தியானித்த பகுதி யோசித்து பாருங்களேன். அன்னை மரியாள் தன்னையே தாழ்த்தி கொண்டார், இறைவன் அவரை உயர்த்தினார், பேருவகை கொண்டார், பெருமிதம் அடைந்தார், தலைமுறை தலைமுறை போற்றும் அளவிற்கு உயர்த்தினார். இறைவன் முன்னிலையில் யார் மண்டியிடுகிறார்களோ, இறைவனை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, இயேசுவை யார் தமது உள்ளத்திலும் இதயத்திலும் வாழ்விலும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை இறைவன் உயர்த்துவதை அன்னை மரியாவின் வாழ்வு காண்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதனால் இந்த நேரத்தில் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இந்த நாமம் அந்த நாமத்தை போற்றி பாடி நம் புகழ்ந்து துதிக்க போகிறோம். வேறு எதையும் நாம் ஜெபிக்கிறது இல்லை. ஒரே ஒரு இந்த நாளில் இந்த ஆராதனையுடைய இறுதி பகுதியில் நாம் ஜெபிக்கிற ஒரே ஒரு ஜெபம், இயேசுவே உமது நாமம் போற்றப்படணும். இந்த நாளில் நான் வந்தது இந்த லட்சியத்திற்காக. ஆண்டவரே, உம்மை நான் சொந்தமாக்கணும், நீர்தான் என் வாழ்வில் எல்லாமே என்ற அந்த ஒரு சிந்தனையோடு, நன்றி நிறைந்த இதயத்தோடு, வானவரோடு விண்ணவரோடு மன்னவரோடு கீழுலகரோடு எல்லாவரோடும் சேர்ந்து எல்லா நாவுகளும் போற்றி துதிக்கிற ஆண்டவரை நாம் போற்றி துதிப்போம். கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போமா? மகிழ்ச்சியோடு இயேசு என்கிற நாமத்தில் மீட்பு என்பதை உணர்ந்து கண்களை மூடி கரங்களை தட்டி, இயேசுவே மட்டும்தான் எனக்கு மீட்பை தர முடியும், எல்லா நோய்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என் ஆண்டவரே என்பதை உணர்ந்து, என்னை படைத்தவர், பராமரிக்கிறவர், சுகத்தை தருகிற ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லி பாடி துதிப்போம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். மீண்டுமாக இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். கரங்களை தட்டி பாடுவோமா? நம் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர், நமக்கு மீட்பை தருகிற ஆண்டவர் இயேசுவே, நீர் ஒருவரே, உம்மால் மட்டும்தான் என் பாவத்தை மன்னிக்க முடியும், எனக்கு மீட்பை தர முடியும் என்பதை உணர்ந்து நான் பாடி துதிக்கிறேன். பாவம் போக்கும் பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவே, உம்மைது நம்பிக்கை வைக்கிறேன், உம்மில் நம்பிக்கை வைக்கிற பொழுதே மீட்பு என்பதை உணர்ந்து கொள்கிறேன். நானும் என் வீட்டாரும், அதோ என் குடும்பமும் என் தலைமுறைகளும் ஆண்டவரே உம்மில் சரணடைகிறோம் என்று சொல்லி இயேசு என்கிற நாமத்திற்கு அர்ப்பணித்து பாடி ஜெபிப்போம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இதோ பார்த்திமையை ஜெபித்தது போல, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி ஜெபித்தது போல, இயேசுவே என் நோய் நொடிகளை, என் மனதின் பாரங்களை, என்னுடைய உடலின் சோர்வுகளை, இந்த சோம்பேறி தனத்தை, சமூக ஊடகங்களுக்கு அடிமையாகிற நிலைமைகளை, இதோ இந்த உலகத்தின் நாட்டங்களை எல்லாம் ஒரு பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். விடுதலை தருகிறவர் நீரே, எனக்கு ஆன்மீக எழுச்சியை தருகிறவர் நீரே. இயேசுவே உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொல்லி பாடி ஜெபிப்போமா? வானிலும் புவியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் புவியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம்.
எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப விசுவசித்து பாடுவோமா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப விசுவாசத்தோடு இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அபிஷேகத்தினுடைய நிமிடம் துதித்து ஜெபிப்போம். இயேசுவே என்று துதிப்போமா? இயேசுவே என்று துதிப்போம். இயேசுவே, தாவீதின் மகனே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவே, நீரே எங்களை மீட்பவர். இயேசுவே, எங்களுக்கு விடுதலையை தாரும். ஆன்மீக போராட்டங்களிலே எங்களுக்கு மீட்பை தாரும் என்று சொல்லி துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி குரல் எழுப்பி இயேசுவே என்று விசுவாசத்தோடு துதித்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் நிமிடம் குரல் எழுப்பி துதிப்போம். பார்த்திமேயு துதித்தது போல, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி துதித்து ஆசீரை பெற்று தந்தது போல நம்பிக்கையோடு உள் மனதில் இருந்து விசுவசித்து குரல் எழுப்பி துதிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்த்தும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய
யானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்று அவர்களுக்கு உணவளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. கரங்களை உயர்த்தி வாழ்க 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 மரியே, வாழ்க வாழ்க